எல்லாத்துக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயபாலாஜி, பொதுநல மற்றும் இருதய சிறப்பு நல மருத்துவர். நான் தற்போது பொள்ளாச்சி ஜேபி கிளினிக்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் படிச்சது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், எம்டி ஜெனரல் மெடிசன், அப்புறம் எம்ஆர்சிபி யூகேல பண்ணிட்டு பாஸ்ட் 6 இயர்ஸா பொள்ளாச்சியில ஜேபி கிளினிக்னு ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருதய நோய் என்பது ஹார்ட் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் ஹார்ட் பம்பிங் கம்மி ஆனா அதை ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றோம். இருதய நோய் அப்படின்னு ஒரு பொதுவான கேள்விக்கு வந்து எல்லாமே தான் அதுல அடங்கும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடல் பருமன்ல இருந்து இருதய ஹை கொலஸ்ட்ரால் லெவல், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ், ஜாப், இந்த மாதிரி ஒரு 50-60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு நம்ம சொல்றோம். அவங்க எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இருதய நோய் ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னா, அந்த இருதய நோய் ஹார்ட் அட்டாக் வரும்போது நிறைய இடத்துல வந்து ஹார்ட்டுக்கு ஒரு ரத்த குழாய் அடைச்ச உடனே கீழே ரத்தம் செல்லாம நிறைய இடத்துல வந்து தழும்பு ஏற்பட்டும், ரத்தம் போகாம அந்த இடம் வந்து செயல் இழந்துடும். அந்த மாதிரி செயல் இழந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் பம்பிங்க்கு ஒத்து வராது, அந்த இடம் ஹார்ட் வேலை செய்யாது. ஸோ ஹார்ட் பம்பிங்ல அளவு குறையும். நார்மல் பம்பிங் அப்படின்னு பார்த்தா 70% சொல்லுவோம். அதாவது 100 ml ரத்தம் ஹார்ட்டுக்குள்ளார வரும்போது 70 ml ரத்தம் வந்து ஹார்ட்டை விட்டு வெளியே போயிடும். ஹார்ட் வந்து ஒரு மோட்டார் மாதிரி பம்பிங்ல செயல்படும். ஸோ இப்போ 70% இருக்க பம்பிங் 50% கீழே வந்துருச்சுன்னா அது ஹார்ட் ஃபெயிலியர்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த என்னென்ன காரணத்தினால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான காரணம் 10ல் 9 பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஹார்ட் பம்பிங் குறைஞ்சிடும். அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். மீதி ஒரு 10% பேருக்கு வந்து ரத்த அடைப்பு, அதாவது அட்டாக் வராமையே வந்து ஹார்ட் பம்பிங் குறையும். அது வந்து சில காரணங்களால வர வாய்ப்பு இருக்கு. அதாவது யாருக்கு அப்படின்னு சொல்ல போனா, நிறைய ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு, சில டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஹார்ட்டுக்கான ஹார்ட்டோட மசில வந்து பாதிக்கக்கூடிய சில டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எடுத்திருந்தா, நாட்டு மருந்து அல்லது ஏதாச்சும் லேகியம், இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எடுத்து சாப்பிட்டிருந்தா ஹார்ட்டோட பம்பிங் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்றது பம்பிங் கம்மியானது மட்டும் இல்ல, ஹார்ட் ஃபில்லிங் டிஃபெக்ட்லயும் சொல்லுவோம். அதாவது ஒரு மோட்டார் வேலை செய்யணும்னா உள்ள தண்ணி இருந்தா தானே மோட்டார் வேலை செய்யும். ஹார்ட்டுக்குள்ள ரத்தம் வரதே கம்மி ஆனா கூட ஹார்ட் ஃபெயிலியர் தான் நம்ம சொல்றோம். அதையும் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர்ல எடுத்துக்கிறோம். அது யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட்டோட வால் திக்னஸ், அதாவது செவரோட கனம் அதிகமாகும் போது ஹார்ட்டுக்குள்ள வர ரத்தம் கம்மி ஆயிடும். இதுக்கு பேரு டயஸ்டாலிக் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது யாருக்கு வரும்னா, ரொம்ப நாளா ப்ரெஷர் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா ஹார்ட்டோட வாலோட திக்னஸ் வந்து அதிகமாகி ஹார்ட் வந்து பிளட்ட உள்ள வாங்குறதுல பிரச்சனை கொடுக்கும். அது பேரு ஃபில்லிங் டிஃபெக்ட், ஹார்ட் ஃபில்லிங் டிஃபெக்ட் ஆர் ஹார்ட் டயஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இருதய பலவீனத்துக்கு அடுத்த காரணமா விளங்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ப்ராட் கேட்டகரியில நம்ம அதை கொண்டு வரோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. யாருக்கெல்லாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நீங்க கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ், வயசை வச்சு சொன்னோம்னா, ஜென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தேன் 40 இயர்ஸே வந்து அட் ரிஸ்க் ஆயிடுறாங்க. ஏன்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 காரணங்கள். முக்கியமான காரணம் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் லெவல், எல்லா வேலையிலயுமே வந்து ரொம்ப அதிக ஸ்ட்ரெஸ் லெவல் ஆயிடுச்சு. வேலை நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லாமே டார்கெட்ஸ் ஓரியன்டா, பிசினஸ் ஓரியன்டா, எல்லாமே அச்சீவ்மெண்ட், கோல் ரிலேட்டடா போயிட்டு இருக்கறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கு ஜாப்ல. ஸோ அதனால மேல்ஸ்க்கு வந்து ரொம்ப காமனாவே ஈவன் 40 இயர்ஸ்லயே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் ஆகுது. 2வது பாத்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மெனோபாஸ் ஆகிற வரைக்கும், அதாவது பீரியட்ஸ் நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் மேக்சிமம் வராது. அவங்களோட ப்ராப்ளம் வந்து ஆஃப்டர் 45 இயர்ஸ் அவங்க பீரியட்ஸ் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அட்டாக் வர சான்சஸ் அதிகம்.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன காரணங்கள் வந்து இந்த அட்டாக் வருவதற்கு அதிகம் வழிவகுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங். மெயினான காரணம் வந்து ஜென்ஸ் பொறுத்தளவுல ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஸ்மோக்கிங், ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப், அதிகம் வேலை பளுவுள்ள வேலை வச்சிட்டு இருக்குது, ஒபிசிட்டி உடல் பருமன், ஹை கொலஸ்ட்ரால் லெவல், பிளட்ல அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருந்ததுன்னா, ஃபேமிலி ஹிஸ்டரி, அவங்களோட ஜெனட்டிக்லயே அவங்களோட அப்பா அம்மா பாட்டி தாத்தாவுக்கு சின்ன வயசுலயே அட்டாக் வந்திருந்தா, அப்புறம் அவங்களுக்கு அடிஷனல் ரிஸ்க் ஃபேக்டர், சில வியாதிகள் ரொம்ப நாளா இருக்கும்போது அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுல வந்து முக்கியமான வியாதியாக சுகர், பிரஷர், அப்புறம் வந்து உடல் பருமனே ஒரு வியாதி தான். உடல் பருமன் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சிறு வயசுலயே வருவதற்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்புறம் செடென்டரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப உடலை வருத்தி எந்த வேலையுமே செய்யாம சோர்வான வேலையில் முழு நேரமும் இருப்பது, அதான் செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் காலையில டெய்லி ஒரு 1 hour வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, சைக்கிளிங்கோ, யோகா இது மாதிரி பண்றதுக்கு நாங்க அட்வைஸ் பண்றோம். ஸோ செடென்டரினா எல்லாருமே இப்போ வந்து ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்தா ஒரு 8 hours உட்கார்ந்து பண்ற மாதிரி வேலை தான் இப்போ இருக்கு. ஸோ வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால நம்ம காலையில பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஈவினிங் ஒரு டைம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி பண்ணும்போது நம்ம ஒபிசிட்டி குறைக்கலாம், நம்மளோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரெகுலேட் ஆயிடும், சுகர் பிரஷர் ஏதாச்சும் வராது, அப்படியே வந்தாலும் அது கண்ட்ரோல் ஆகும், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் நல்லாவே குறையும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியில. ஸோ எல்லாமே வந்து அதோட பாசிட்டிவ் சைட்ஸ் தான். நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அது வந்து நிறைய விதத்துல ஹார்ட்டுக்கு பயனுள்ளதா இருக்கு. அது இன்ஃபேக்ட் கார்டியாக் ஏரோபிக் பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு தான் அதுக்கு பேரே நம்ம சொல்றாங்க வெஸ்டர்ன்ல. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாம இருக்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அப்புறம் டயட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுல நிறைய ஹை சால்ட் கண்டென்ட் இருக்கு. சால்ட் கண்டென்ட் அதிகமா போக போக ஹார்ட்டுக்கு அது பலவீனத்தை உண்டாக்கும். அப்புறம் ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ஸ் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்றது அதிக கொழுப்பு. அதுவும் அந்த சேச்சுரேட்டட் கொழுப்பு அதிகமா உள்ள உணவு எதுன்னு பாத்துட்டீங்கன்னா மெயினா வந்து அனிமல் ஃபேட், அதாவது நான்வெஜ்ல இருக்க ஃபேட்டும், டெய்ரி ஃபேட், மில்க் ஃபேட்னு சொல்றோம் இல்லைங்களா, அது நம்ம சீஸ், பட்டர், நெய் இந்த மாதிரி வர சீஸ், அந்த மில்க்ல ரிலேட்டட் ஃபேட், அப்புறம் ஆயில், ஹை ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபேட், இது எல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ல வரும். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இன்டேக் அதிகமாச்சுனாலும் பிளட் லெவல்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால், அதாவது தப்பான கொலஸ்ட்ரால், எல்டிஎல், டோட்டல் கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாச்சுன்னா அட்டாக் வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். அப்புறம் வந்து ஏற்கனவே அட்டாக்கோ ஹார்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், வேல்வ் ப்ராப்ளம் அல்லது ஹார்ட்ல ஹோல் சின்ன வயசுலயே இருக்கிறவங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் அட்டாக் வருவதற்கும் ஹார்ட் ஃபெயிலியர் வருவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா திருப்பியும் நான் ஒரு தடவை சொல்லணும்னா யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ஸ், லேடிஸ் எல்லாரும் 50 வயசுக்கு மேல ஆகும்போது, லேடிஸ்க்கு மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம், பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம், ஜென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். மூணாவது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆஃப் ஜாப், வேலையில வந்து அதிக பளு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ல, ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எங்கர் ஏஜ்லயே அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். நாலாவதா பாத்துட்டீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த 2 வியாதி, சுகரும் பிரஷரும் கண்ட்ரோல் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். 5வது டயட்னு எடுத்துட்டீங்கன்னா அதிக லெவல் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி டயட் எடுத்துக்கிட்டாலோ, ஃபாஸ்ட் ஃபுட் டயட் எடுத்துக்கிட்டாலோ அவங்களுக்கும், அப்புறம் கார்போஹைட்ரேட், ஹை லெவல்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் டயட் எடுத்துக்கிட்டாலோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். 6வது ஒபிசிட்டி, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு, பிளட் லெவல்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். 7வது பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், பரம்பரையிலேயே வந்து அட்டாக் சிறு வயசுல வந்துருது, அப்பா அம்மா பாட்டி தாத்தா அவங்களுக்கு எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். 8வது ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலோ அல்லது ஹார்ட்ல வேல்வ் கோளாறு, மற்றபடி ஒரு சிறு துவாரம், அந்த மாதிரி சின்ன வயசுலயே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். 9வது செடென்டரி லைஃப் ஸ்டைல், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம, அதாவது உடற்பயிற்சியே பண்ணாம இருந்தா அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் தான் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகளாக கருதப்படுகிறது.
இருதய பலவீனம், ஹார்ட் ஃபெயிலியரை எப்படி தடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நமக்கு ஹார்ட்ல பம்பிங் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா இருக்கும்போது, நம்ம இதை தடுக்கிறதுக்கான முக்கியமான கருவி வந்து நம்மளோட டயட்டு, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இந்த லெவல்ஸ், வெயிட், பாடி வெயிட், இது எல்லாமே வந்து ஐடியலா ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ ட்ரக்ஸ் கரெக்டா எடுத்துக்கணும். கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு அட்டாக் திருப்பி வராம இருப்பதற்கு மாத்திரை கொடுத்திருப்பாங்க. ப்ரெஷர் கண்ட்ரோலா வச்சிருக்கிறதுக்கான மாத்திரை கொடுத்திருப்பாங்க. பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு குறைச்சி வைக்கிறதுக்கான மாத்திரை கொடுத்திருப்பாங்க. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு கரெக்டா மாதம் ஒரு முறை வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் செக்அப் பண்ணிட்டு கரெக்டா இசிஜி, எக்கோ எல்லாம் இயர்லி ஒன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ இருதயம் பலவீனம் ஆவதற்கான வாய்ப்பை வந்து நம்ம குறைக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டயட்ல ரொம்ப காஷியஸா இருக்கும். சால்ட் இன்டேக் ரொம்ப குறைக்கணும். ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் பம்பிங் கம்மியாகி ஃபெயிலியர்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உப்பு ரொம்ப குறைச்சு சாப்பிட வேண்டியது இருக்கும். பம்பிங் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீர் மாத்திரைகள், பம்பிங் அதிகப்படுத்த மாத்திரைகள்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. நடந்தாலே அவங்களுக்கு மூச்சு வாங்கும், கால் வீக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து கரெக்டா போடணும். டேப்லெட்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னா ஒரு 3 days மிஸ் பண்ணாலே கால் வீங்க ஆரம்பிக்கும், நடந்தா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் அவங்க உடம்பே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஒதுக்காம, அதை வந்து அலட்சியப்படுத்தாம கரெக்டான டேப்லெட்ஸை எடுத்து பிளட்ல வந்து சுகர், கொலஸ்ட்ரால், பிளட்டோட ரத்த அழுத்தம், பிபி, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுட்டு டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி, டெய்லி வந்து ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வாக்கிங், ஜாகிங், உடற்பயிற்சி பண்ணிட்டு நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, தூக்கம், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்கன்னா, ட்ரக்ஸ் கரெக்டா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான அடுத்த அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்க கரெக்டா டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். ஒன்ஸ் இருதயம் பலவீனம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸை வந்து கரெக்டா எடுத்துக்கணும். அவங்களோட பிபியை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அவங்க பிபி வந்து அதிகமா வச்சிருக்க கூடாது. பிபியை கரெக்டா செக் பண்ணி பிபியை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அவங்களோட சாப்பாட்டுல உப்போட அளவை ரொம்ப குறைச்சி எடுத்துக்கணும். சாப்பாட்டுல சால்ட் இன்டேக்கை ரொம்ப கம்மி பண்ணணும். அவங்க உடல் பருமனை குறைக்கணும். வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி ஐடியல் பாடி வெயிட், இவங்க இவ்வளவு ஹைட் இருந்தா இவ்வளவு வெயிட் இருக்கணும்னு ஒரு சார்ட் இருக்கு. அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வெயிட்டை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். அவங்க இருதயம், அவங்க உடம்பு அவங்களுக்கு கொடுக்குற அறிகுறிகளை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அதாவது நடந்தா மூச்சு வாங்கும், படியேறினா மூச்சு வாங்கும், ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தாலோ வலி வந்தாலோ அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை வந்து உடனே வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பிபியும் இசிஜி எடுத்து பார்த்துக்கணும். அப்புறம் வந்து டேப்லெட்ஸை மிஸ் பண்ணாம கரெக்டா எடுத்துக்கணும். டயட்டு, நான்வெஜ், அந்த மாதிரி ஆயில், ஃபேட்டு எல்லாத்தையும் கம்மி பண்ணிடணும். ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிட்டு டேப்லெட்ஸ் கரெக்டா எடுத்துட்டு பிபி, சுகர், இசிஜி இந்த மாதிரி செக்அப்ஸ் எல்லாமே 3 months ஒன்ஸ் கரெக்டா வந்து பார்த்துட்டு இருந்தாலே அவங்களுக்கு திருப்பி ஹார்ட் வந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி ஆயிடும். ஆரோக்கியமான இருதயம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நமக்கு தெரியணும். நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் டு 9 hours ஒர்க்னா அந்த 9 hours ஒர்க் மேல நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. அதுல அதாவது பேலன்ஸ்னு சொல்றோம். நம்ம ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம ஒர்க் 24 hours வந்து நம்ம 8 hours ஒர்க் பண்றோம்னா 2 hours வந்து கண்டிப்பா நம்ம ஹெல்த்துக்காக டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும். 1 hour வாக்கிங் அண்ட் 1 hour பெட்டர் யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது. ரெண்டாவது டயட். நம்ம சாப்பிட்றது உணவே மருந்து தான் உணவு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சாப்பிட்றதுல வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும். சால்ட் இன்டேக், உப்பு அளவை வந்து ரொம்ப குறைச்சிக்கணும். நம்ம பாடி வெயிட் அதிகப்படுத்துற மாதிரி சாப்பாடுகள் கம்மி பண்ணிடணும். மெயினா ரைஸ், அரிசியோட அளவு கம்மி பண்ணணும். நிறைய ஆயில் அண்ட் ஃபேட் இன்டேக் இருக்கக்கூடாது, அதை கம்மி பண்ணணும். உடம்போட வெயிட், உடல் பருமன் வந்து வரவிடாம பாத்துக்கணும். வெயிட்டை வந்து குறைக்கணும். அப்படி உடல் பருமன் இருந்ததுன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நம்ம வச்சுக்கிற மாதிரி உடல் பருமனை குறைச்சிக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாம் இருந்ததுன்னா அதை குவிட் பண்ணிடலாம்.
பெட்டர் அது வரா அது அந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் வந்து நம்ம லைஃப்ல இல்லாமையே பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. 4வது வந்து பாத்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பாடு, தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாப்ல அது கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த டேப்லெட்ஸ் ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுத்துக்கணும். ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்றதை வந்து அலட்சியப்படுத்தாம சாப்பிடணும். ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்க அதோட டேப்லெட்ஸை எடுத்துட்டு கரெக்டா பிபி சுகரை வந்து லெவல்ல வச்சுக்கணும், கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஸோ டெய்லி ஒரு 1 hour ஆச்சு கம்பல்சரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட். 1 hour வாக்கிங் போகணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருதய நோய் வராம தடுத்துடலாம். இதான் என்னோட பரிந்துரைகள்.